ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய தமிழ் நியூ இயர் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். காலையில் சித்திரக்கனி முகத்தில் வந்து நல்லா முழிச்சிட்டு அதுக்கப்புறம் குளித்து சாப்பாடு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்மதிலே விளைஞ்ச பூசணிக்காய் சாம்பார், ரசம், அப்புறம் வந்து பட்டாணி கார மசாலா, சேப்பக்கிழங்கு வறுவல், அப்பளம், பாயாசம், தயிர், இப்படியே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வேகமாக வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் காக்காய்க்கு வந்து படையல் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டோம். அப்பா வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்சிச்சின்னு சொல்லி வாழைத்தார் வந்து அறுவடை பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே கட் பண்ணி எல்லாத்தையும் பழுக்க வச்சுட்டு ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இருந்துச்சு. சரி, ஓகே, கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக தான் கிளம்பணும். இந்த கோயிலை பற்றி சொல்லி ஆகணும். எவ்வளோ கஷ்டத்தோடு நீ உள்ளே போனாலும் ரிட்டர்ன் வரும்போது அவ்வளோ மன நிறைவாக இருக்கும். ஏன்னா அது அமைஞ்சிருக்க லொக்கேஷன் அப்படி அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியரில் வந்து அது லொக்கேட் ஆகிருக்கும். இதை பற்றின வீடியோ வந்து நான் தனியாக ஒரு நாள் போடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம பாலதண்டாயுதபாணி கோயில் முருகன் தான், அங்கே சிவன் எல்லாமே இருக்காங்க. எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு நவகிரகம் சுற்றிட்டு ஹோம் சீசன் வித் அபியக்கா அந்த அண்ணா வந்து வேகமாக ரெக்கவரி ஆகணும் நானும் ப்ரே பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க.